வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறணும், இல்லன்னா கஞ்சிக்கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. மாஸ்டர், இப்ப நமக்கு டைம் சரியில்லை. டைம் குமாருக்கா டைம்? டைமை எதிர்பார்க்கிறவனா இல்ல, டைமை உண்டாக்குறவன். 2050 உங்கள் வேலை AI எடுத்துவிட்டால் ஆபீஸில் மனிதர்கள் இல்லை, ரோபோக்கள் தான் வேலை செய்கின்றன. சம்பளம் இல்லை, தவறு இல்லை, பயம் வேண்டாம். ஆனால் தயாராக இருக்க வேண்டும். AI வேலைகளை அழிப்பதா அல்லது புதிய உலகம் உருவாக்குதா? காமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு பார்ட் டைம் பிசினஸை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தொடர்ந்து உங்களை இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நிமிடங்களை ஒதுக்க முடியுமா? நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் பல வருஷமா ஒரு ஜாப் பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு ஜாப் மூலமா நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியுமா? நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா? நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கான சொத்தை சேர்க்க முடியுமா? உங்களுடைய பதில் நோனா. இது உங்களுக்கான சரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நாம ஓடிட்டு இருக்க இந்த வேலையில எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் அதுல நம்ம போட்டுட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, வேற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பிசினஸை பார்ட் டைம் பிசினஸா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இதை பார்ட் டைம் பிசினஸா எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது ஆனா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? காலையில 7 மணிக்கு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு நபர் நைட்டு 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவார். பயங்கர பிஸியா இருப்பார். ஆனா அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை, ஆனால் அவர் டைம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவர் இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்பும் நேரமும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நான் காசு கொடுக்கணும், அது என்னதுன்னு கேட்பாங்க. அது பர்ச்சேஸ். அது பர்ச்சேஸ் பா. நாங்க உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண சொல்லல, பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க, எத்தனை நாள்ல டெலிவரி வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க மனசுல திருப்தி ஏற்பட்டால் இந்த கம்பெனியை பத்தியும் இந்த கம்பெனில இருக்கக்கூடிய பொருட்களை பத்தியும் இந்த வருமானத்தை பத்தியும் உங்க மனசுல நீங்க உண்மையா என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் சொல்லுங்க. இதுதான் கான்செப்ட். வாங்கி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணி பாருங்க. நாங்களாம் ஷேர் பண்ணி பார்த்தோம், நல்லா இருக்கு. இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளவு வருமானம் வருது, நிறைய வருமானம், வாரம் வருமானம். இப்ப மாசத்துக்கு ஒரு முறை ரீபர்ச்சேஸ் இன்கம். இன்னும் நிறைய 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 கம்பெனி கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாங்க, எடுக்கிறதுக்கு நம்ம தான் பிளான் பண்றோம். வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் வளரணும், நம்ம வளரணும், பக்கத்துல இருக்கிறவனை ஏத்தி விடணும், நம்மளும் வளர்ந்துருவோம். இந்த கான்செப்ட்ல போனாலுமே போதும். இங்க நிறைய பேர் வந்து குறை சொல்லுவான்ல, இது இப்படிடா, இது அப்படி, இது சரியில்லை, அது சரியில்லை. அவன் சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான், அவன் அங்கேயே தான் இருப்பான். நம்ம மேல போயிட்டே இருப்போம்.